வணக்கம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் என்றால் என்ன, அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய். ஸோ கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ்னால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஸ்கோலியோசிஸ் ரிஸ்கோட பிறக்கிறது. அதுதான் கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ். எதனால் கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் வருதுன்னா, அந்த குழந்தையோட முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் முழுமையாக ஃபார்ம் ஆகவில்லை என்றாலோ அல்லது ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு ஸ்கோலியோசிஸ் வரும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த முழுமையாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ரொம்ப காமனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹெமி வெர்டிபிரா அப்படின்னு சொல்லுவோம். ஹெமி வெர்டிபிரானா அந்த பேர்லேயே இருக்க மாதிரி, ஹெமி அப்படின்னா பாதி, வெர்டிபிரானா முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு, ஸ்பைன் எலும்பு, அதுதான் வந்து வெர்டிபிரான்னு சொல்லுவோம். ஸோ ஒருவருடைய முதுகுத்தண்டு வெர்டிபிரா அப்படின்ற அந்த ஸ்பைன் எலும்பு ஒன்று மேலே ஒன்று அடுக்கப்பட்டு இருக்கும். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு சின்ன ஜாயிண்ட் மூலமாக இணைக்கப்பட்டு இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி. ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் பாதி உருவாட பாக்ஸ் வச்சா என்ன ஆகும், அது ஒரு பக்கமாக டில்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஹெமி வெர்டிபிரா இருக்கக்கூடிய ஸ்பைன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் டில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஸ்கோலியோசிஸ் வருது. ஸோ ஹெமி வெர்டிபிரா இருந்தாலே அந்த குழந்தைக்கு ஸ்கோலியோசிஸ் வருமா என்றால் அப்படி கிடையாது. ஹெமி வெர்டிபிரா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்கோலியோசிஸ் வருமா வராதா அப்படின்றது முடிவாகும். ரெண்டாவது, மேலும் அது தீவிரமடையுமா அடையாதா அப்படின்றதும் அந்த ஹெமி வெர்டிபிரா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து முடிவாகும். இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஹெமி வெர்டிபிரானால் வளையக்கூடிய அந்த முதுகெலும்பு அது எங்கே இருந்ததோ அதற்கு அருகாமையில் மட்டும் அந்த வளைவு இருக்கும். பட் நாள் ஆக ஆக அந்த வளைவு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களிலும் பரவி மொத்த ஸ்பைனும் வளையத் தொடங்கும். இரண்டாவது, அந்த ஹெமி வெர்டிபிரா இருக்கக்கூடிய ஸ்கோலியோசிஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் நேர்படுத்த முடியும். பட் நாளாக அந்த ஸ்கோலியோசிஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இறுக்கமாக ஆகிவிடும். ஸோ அதை திருப்பியும் நேர்படுத்துவது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ ஹெமி வெர்டிபிராக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஹெமி வெர்டிபிரானால் ஒரு குழந்தைக்கு ஸ்கோலியோசிஸ் வளர்ந்து கொண்டே இருந்தால் அதற்கு அறுவை சிகிச்சை மூலமாக கம்ப்ளீட் நிவாரணம் அடையலாம். ஸோ சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா, அந்த சின்ன அப்நார்மல் ஹெமி வெர்டிபிராவை எடுத்துகிட்டு அந்த வளைந்த அந்த முதுகுத்தண்டை நேர்படுத்தி அந்த நேர்படுத்தின பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழே ஸ்க்ரூஸ் போடுவோம். ஸோ இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் செய்யும் பொழுது அந்த ஹெமி வெர்டிபிராவை எடுக்கிறதும் ரொம்ப சிம்பிள் சர்ஜிக்கல் ஸ்டெப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வளைவு முழு ஸ்பைனுக்கும் பரவே இருக்காது. ஸோ அது அருகாமையில் இருக்கிறதுனால அதை நேர்படுத்துறது ரொம்ப சிம்பிள், ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக பண்ணலாம். ஸோ ஐடியல் ஏஜ் லெஸ் தென் 5 இயர்ஸ் ஆப்ரேட் பண்ணால் ரொம்ப ஒரு மைனர் சர்ஜரி மூலமாக இதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கும். அதே குழந்தை ரொம்ப லேட்டாக ப்ரெசென்ட் ஆகி ஒரு 16-17 வயசில் இதே சர்ஜரியை பண்ணோன்னா அந்த ஹெமி வெர்டிபிராவை எடுக்கிற அந்த சர்ஜிக்கல் ஸ்டெப்பும் கொஞ்சம் கடினம். ஏன்னா அது அருகில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடு ஒட்டி கொண்டு இருக்கும். இரண்டாவது, அந்த முதுகுத்தண்டு ரொம்ப இறுக்கமாக இருப்பதனால திரும்பியும் அதை நேர்படுத்தும் அந்த முறைகளும் சர்ஜிக்கல் முறைகளும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மூன்றாவது, அந்த பொசிஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ் ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்க்ரூஸ் மூலமாக முடியாது. அது மொத்த ஸ்பைனுக்கும் பரவியதுனால மொத்த ஸ்பைனையும் நீங்கள் ஸ்க்ரூஸ் போட்டு நேர்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ த மெசேஜ் ஃப்ரம் திஸ் வீடியோ இஸ், கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் ஹெமி வெர்டிபிரானால் வந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குதுன்னா எவ்வளோ சீக்கிரம் அறுவை சிகிச்சை பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சிம்பிளான ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக அதை சரி பண்ணலாம். பட் அதே நேரத்தில் லேட்டாக வந்தால் எதுவும் தீர்வே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அதே அறுவை சிகிச்சை 16-17 வயசுலையும் பண்ணலாம். பட் அதோட சிவியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பெஸ்ட் இஸ் டு கெட் ஆப்ரேட்டட் ஃபார் congenital scoliosis with hemi vertebra less than 5 years of age. நன்றி.